Hi everyone, welcome back to my channel Nosy's Handwork. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம இந்த க்யூட்டான பியூட்டிஃபுல்லான மினி காயின் பவுச் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து இதில் வந்து பட்டனுக்கு பதிலாக ஒரு சின்ன பேர்ல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பனிங் வச்சு நம்ம சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம வந்து இதை வந்து கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த சைஸஸ்லனாலும் நான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய க்ராச்செட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய க்ராச்செட்டிங்கில் நீங்கள் வந்து நியூவாக இருந்தீங்கன்னா பேசிக்ஸ் லெசன்ஸ் வந்து இருக்குது, என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவே நம்ம க்ராச்செட்டிங் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, 3 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்துருக்கிறேன். யானோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கங்காவில் சம்மர் லவ் தான் மூணுமே. இந்த யான் வந்து பார்த்திங்கன்னா 100% காட்டன் யான். நான் இதோட எக்ஸாக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் வந்து 100% அக்ரலிக் யானும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸஸ் இதே மாதிரி தான் வரும். ஷேப் வேணால் ஷேப் வந்து மாறாது. ஓகே, நீங்கள் எந்த யான் நீங்கள் உள்ளன் நூல் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் தாராளமாக, ரொம்ப அழகாக வரும். ஹூக் சைஸ் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா 3.0 mm. உங்கள்கிட்ட என்ன ஹூக்ஸ் க்ராச்செட் ஹூக் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிசர்ஸ், யான் நீடில், அப்புறம் பட்டனுக்கு பதிலாக நான் வந்து ஒரு சின்ன இந்த பேர்ல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நீங்கள் பட்டன்ஸ் வச்சுருந்தா கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாமே கலர்ஃபுல் பட்டன்ஸ் வந்து அமேசானில் இருக்குது. நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வேணால் இந்த பட்டன் லிங்க், எக்ஸாக்டாக இந்த பட்டன் லிங்க் இல்லை, இப்போ அவைலபிளாக இல்லை. நான் வேறு இதே மாதிரி ரிலேட்டட் பட்டன்ஸ் வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் மெட்டீரியல். நீங்கள் வந்து இதை கீ செயினாக யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கீ செயின் ரிங் வந்து கடையில் கிடைக்கிது, கிராஃப்ட் ஷாப் எல்லாம் நார்மல் ஷாப்லேயே கிடைக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ரவுண்ட் 1 பண்ண போகிறோம். ஸ்லிப் நாட். ஓகேவா, ஸ்லிப் நாட். ஓகே, இது நார்மல் நாட் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வீடியோவில் வந்து நான் ஸ்லோவாக போட்டு காமிச்சிருப்பேன். ஓகே, ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் 5 போட போகிறோம். செயின் 1 2 3 4 5, செயின் 5. இப்போ ஹூக்கில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு செயின், அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக்கை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க, அப்படியே இப்படி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்னதாக சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹோல் கிடையாது, இந்த ஹோல். ஓகே, இப்போ வந்து ரவுண்ட் 1 செயின் 2 1 2, இந்த சென்டர் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. செயின் 2 வந்து ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். ஹோல்குள்ளே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 சேம் சர்க்கிள் சென்டரில், செகண்ட் டைம் டபுள் க்ரூஷே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணுறதா மீனிங். இப்போது நம்ம செயின் 2 போட போகிறோம். செயின் 2 1 2 ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, யான் ஓவர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ் 1 2 3. ஓகே, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டேன், செகண்ட் டைம் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2
3 times double crochet, chain 2, 1 2. granny square ஓட first round பண்றோம். இன்னும் one more time 3 times double crochet, chain 2 பண்ணனும். 1 2 3. okay, 3 times double crochet, chain 2. okay, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஃபஸ்ட்டு இதோட சேர்த்தா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் இதான் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே. அதோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த டெய்லை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா சென்டர் பார்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, யானை வந்து கட் பண்ணிக்கலாம். யானை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கலரை இப்போ கிராப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கலர் கிராப் பண்ணுறதுக்கு முன்னாடி yarn needle யூஸ் பண்ணி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் 2 கிரானி ஸ்கொயரில் ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். செயின் 2ஓட ஸ்பேஸில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம கார்னர். ஓகேவா, இப்போ ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸ்கொயரில் 1 2 3 4 கார்னர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்னரில் எனி செயின் 2 ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 2 1 2 சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. செயின் 2 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். 1 சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் ஒன் மோர் டைம் டபுள் க்ரூஷே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணதான் மீனிங். இப்போ செயின் 2 1 2. ஓகே, சேம் ஸ்பேஸ்லேயே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, ஸோ அப்போ கிரானி ஸ்கொயரோட கார்னரில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இதை போட்டுட்டு வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பேஸுக்கு வந்து நம்ம போகிறோம். இந்த கார்னர் அதுக்கு முன்னாடி செயின் 1 மட்டும் போட்டுக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு அடுத்த கார்னருக்கு போகிறோம். அங்கே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 3 3 times double crochet, chain 2 1 2 same space la 3 times double crochet, 1 2 3. okay, okay, chain 3 times double crochet, chain 2 3 times double crochet, chain 1. அடுத்த கார்னர் போறதுக்கு முன்னாடி chain 1. ஸோ இங்கேயும் அதே இது ரிப்பீட் பண்ணணும். 3 times double crochet, 1 2 3 times double crochet, chain 2 same space la 3 times double crochet, 1 2 3. okay, chain 1. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக இந்த கார்னரில் மட்டும் பண்ணணும். 3 times double crochet, 3 chain 2 same space la 3 times double crochet, 1 2 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முன்னாடியே கிரானி ஸ்கொயர் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கிரானி ஸ்கொயர்ஸ் மூலமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. நான் ரவுண்ட் 3 பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் கலர் கிராப் பண்ண போகிறதுனால நான் யானை கட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் இதே கலரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதே கலரில் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ரவுண்ட் 3 நம்ம வந்து கார்னரில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 2 1 2 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகே, சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 சேமாக நம்ம கார்னர் ஸ்டிச்சில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் செயின் 2 போட்டுக்கோங்க. 1 2 சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கார்னர்லேயுமே எப்போவுமே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே தான் கிரானி ஸ்கொயரை பொறுத்தவரை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே செயின் 1 போட்டோம். இப்போ செயின் 1 எதுவுமே போடாதீங்க, நேராக இந்த ஸ்பேஸுக்கு போயிருங்க. ஓகே, கார்னர் இல்லாமல் இந்த மிடில் ஸ்பேஸ் இருக்குல்ல, ட்ரையாங்கிள் மாதிரி, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே 3 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரூஷே பண்ணுங்க. 1 2 3. ஓகே, 3 டைம்ஸ் மட்டும் இந்த சென்டரில் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். செயின் 1 எதுவுமே போட வேண்டாம். இந்த நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த யானையும் சேர்த்தே ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு யான் நீடில் வச்சு ஹைட் பண்ண வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் எந்த ஸ்டிச் வந்திருக்கும், கார்னர். கார்னர் வந்துட்டாலே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, கார்னர் ஸ்டிச். நெக்ஸ்ட் மிடில் ஸ்டிச். மிடில் ஸ்டிச்னா வெறும் 3 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரூஷே. 1 2 3. செயின் 1 எதுவுமே போடாதீங்க, நேராக நெக்ஸ்ட் கார்னருக்கு பண்ணுங்கள். 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, இங்கே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே மட்டும் இப்படியே பண்ணுங்கள். நான் இந்த எண்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பார்ட் வந்து முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெரி ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நான் இதோட நிறுத்த போகிறேன். நான் வந்து ஒரு மினி பவுச் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கணும்னா நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு யானை வந்து நியூ கலர் யான் பண்ணிங்கன்னா இங்கே கிராப் பண்ணுங்கள். இல்லை நியூ கலர் யான் வேண்டாம், இதே யானில் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்க செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் செயின் 2 ஸ்பேஸ்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் செயின் 2 போட்டு கார்னர் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, மிடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, இங்கேயும் 3 டைம்ஸ். கார்னர் வந்துட்டாலே நீங்கள் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா பவுச்சோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். என்னோடய மினி பவுச்சுக்கு யானை வந்து கட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் யான்ஸை ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சைட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் இன்னும் 2 கிரானி ஸ்கொயர் பண்ணுங்கள். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த மொத்தமாக இந்த 3 இதையுமே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 பீசஸ் ஆஃப் கிரானி ஸ்கொயர்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 பீசஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைட், இது வந்து பேக் சைடு. 2 பேக் சைடையும் ஒன்றா வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது செயின் 2 போட்டிருப்போம்ல, அந்த செயின் 2ல் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, யானை வந்து கிராப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பர்ஸை வந்து அட்டாச் பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது யானை கிராப் பண்ணிட்டேன். செயின் 1 வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த கார்னர் ஸ்டிச் இருக்குல்ல, இதில் வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம்.
சிங்கிள் குரோஷே பண்ணுறதுக்கு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி 1 சேம் ஸ்பேஸில் அகெயின் 1 more டைம் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. இங்கே வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸையுமே என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் இந்த பக்கம் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இந்த கார்னர் ஸ்டிச் வந்துடுவோம். 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கார்னர் வந்துட்டோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல செயின் டு ஸ்பேஸ். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு செயின் டு ஸ்பேஸில் 4 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணணும். ஓகே, 4 டைம்ஸ் 1 2 3 4. ஓகே, 4 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணணும். இப்போ அகெயின் இந்த எல்லா இடத்துலையும் சிங்கிள் குரோஷே 1 டைம் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். ஒவ்வொரு டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கார்னர் வந்திருக்கோம். இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே 4 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. இந்த நெக்ஸ்ட்டு கார்னரில் 2 டைம்ஸ் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். 1 2. ஓகே, 2 டைம்ஸ் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வந்து இந்த 2 சைடு மட்டும் நீங்கள் வந்து தச்சுருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 3rd பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட 3rd பீஸ், இதை வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, கரெக்டாக இந்த இது இப்படி இங்கே வந்து இங்கே பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துலையும் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த கார்னர் ஸ்பேஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ கார்னர் ஸ்பேஸில் ஏற்கனவே 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கோம். இங்கே அகெயின் கார்னரில் இன்னும் ஒரு 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 2. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் இந்த கார்னர் வந்துட்டோம். இந்த கார்னரில் 4 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, லாஸ்ட் கார்னர் ஏற்கனவே அதில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணியிருப்போம். திருப்பி 2 டைம்ஸ் மட்டும் சிங்கிள் குரோஷே. 1 2. ஓகே ஓகே, இப்போ பர்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்படி நீட்டாக இப்படி பண்ணிட்டு இந்த நான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சென்டராக இருக்கிறத இந்த மாதிரி வச்சுட்டா நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ இதோட முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச் பார்த்து ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் பண்ணிடுங்க. யானை கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். நம்மளோட பவுச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஹேண்டிலுக்கு செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 19 20 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ அப்படியே இந்த சைடு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒர்க் இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ட்விஸ்ட் ஆகாமல் இங்கே அட்டாச் பண்ணணும்.
நெக்ஸ்ட் ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் ஒரு டைம் சிங்கிள் க்ரோஷே எண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ண இடத்துலையே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுங்க. அவ்வளோதான், யானை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ப்ளேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து நிறைய பட்டன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, நான் பீட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எதுனாலுமே ஒரே ஸ்டெப்பு தான். நீங்கள் இங்கே வச்சுட்டு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுமோ பண்ணிவிட்டு ஓகே, நம்ம லாஸ்ட் ஸ்டெப் பின்னாடி வந்து செயின்ஸ் போட்டுடலாம். ஓகே, ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். செயினை வந்து இந்த ஸ்டிச்சில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செயின்ஸ் போடணுன்னா போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே பட்டன் போட்டிங்கன்னா இங்கே லாக் பண்ணுற மாதிரி போடுறதுக்கு யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் 15 போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் முன்னாடி வருதான்னு. முன்னாடி வந்து வருது. ஓகே, இப்போ செயின் 15ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சேம் ஸ்டிச்லேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, அவ்வளோதான், யானை கட் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் நம்ம கீ செயின் அட்டாச் பண்ணுறது தான். நம்ம வந்து இந்த கீ செயினை யூஸ் பண்ணோன்னா நம்ம ஜம்ப் ரிங்ஸ் இங்கே போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், அட்டாச் பண்ணியாச்சு. நம்மளோட க்யூட்டான பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.